சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயலுக்கு பிறகு எண்ணூர் பகுதியில் பெரும் அளவில் எண்ணெய் மற்றும் ரசாயன கழிவு கசிவு நடைபெற்றிருக்கிறது. இந்த எண்ணெய் கசிவுக்கு காரணம் யார் யார் என்று இன்னும் அரசு கண்டறியவில்லை. இந்த கசிவு ஏற்பட்டு 3 நாட்களுக்கு பிறகுதான் அரசு விழித்துக் கொண்டு இங்கே வந்தார்கள். அது மட்டுமல்ல, பசுமை தீர்ப்பாயம் அவர்களாகவே தன்னிச்சையாக சூமோட்டோ வழக்கை ஒன்று தொடர்ந்து அதன் பிறகுதான் அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. இந்த எண்ணெய் கசிவு, அதாவது இது கச்சா எண்ணெய் கசிவா இல்ல ரசாயன கசிவா, இது இன்னும் மக்களுக்கு புரியவில்லை, எங்களுக்கும் தெரியல. அதன் பிறகு பசுமை தாயகம் சார்பிலே பசுமை தாயகம் தலைவர்கள் அவர்கள் இங்கு வந்து மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் இன்னும் சென்றடையவில்லை, வழங்கவில்லை. இந்த எண்ணெய் கசிவு எண்ணூர் பகுதியில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும், சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கொடுக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் மீன் வகைகளுக்கும் மிகப்பெரிய அளவிலே சுற்றுச்சூழல் கேடு இந்த கசிவால் ஏற்படும். இந்த கசிவை சரி செய்வதற்கு அரசு மெத்தனமாக இருந்தது. காலம் தாழ்த்தி ஏதோ நாங்கள் எண்ணெயை எடுத்துவிட்டோம், சுத்தம் செய்துவிட்டோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், உலக அளவிலே எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, ஆயில் ஸ்பில் டெக்னாலஜின்னு எவ்வளவு இருக்கு, அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அது இல்லாமல் பேரிடர் காலத்திலே இது போன்ற கசிவு, எண்ணெய் கசிவோ அதெல்லாம் ஏற்படும். இதற்கு ஆயில் ஸ்பில் கமிட்டின்னு ஒன்று அங்கே அமைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை அதை அமைக்கவில்லை. இது போன்ற பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றத்தால் வரும் காலத்திலே அடிக்கடி வரும், கால இடைவெளியும் குறையும். சென்னையில் வந்த பெரும் வெள்ளம் 2015 வந்தது, கடந்த வெள்ளம். அதன் பிறகு நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணத்தை தயார் செய்து அன்று நான் எச்சரிக்கை விடுத்தேன், அடுத்த வெள்ளம் சென்னையிலே 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று சொன்னேன். 8 ஆண்டுகளிலே வந்துவிட்டது. இன்றும் நான் சொல்கின்றேன், அடுத்த பெரும் வெள்ளம், சென்னையை தாக்குகின்ற வெள்ளம் 5 அல்லது 6 ஆண்டுகளில் வரும். அதற்கு அரசு தயார் நிலையில் இருக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.